இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல கல்வியில் ஒரு growth அப்படின்னு கொடுத்தாலுமே குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருது, உங்களுக்கு ஹெல்த்லேயே கூட கொஞ்சம் இஷ்யூஸ் வர்றது, பணம் வரக்கூடிய வழிவகைகளும் நல்லா இருக்கு. ஆனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நான் சொல்கிறேன், அந்தந்த வயதினருக்கு என்னென்ன மாதிரியான மை ஓன் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பெரும்பாலான துலாம் ராசிக்கு அப்படிங்கிறது. எதுவாக இருந்தாலும் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. துலாம் ராசி அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தான் குரு கொடுக்குறாரு. என்னதான் நீங்கள் வந்து சுக்கிரன் குருக்கு பகையாக இருந்தாலுமே தொழில் ரீதியான டெவலப்மெண்ட்ஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல கல்வியில் ஒரு growth அப்படின்னு கொடுத்தாலுமே நீங்கள் பழகக்கூடிய சோஷியல் சர்க்கிள்லாம் இருக்கு இல்லையா, யார் கூட பழகுறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் என்ன, இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் கூட சில இஷ்யூஸ் வரும், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருது, உங்களுக்கு ஹெல்த்லேயே கூட கொஞ்சம் இஷ்யூஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களை நீங்களே ஒரு கவனம் செலுத்திக்க முடியாமல் போகக்கூடிய சூழல்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய வெளி தோற்றத்தை கவனிச்சுக்கிற மாதிரி உங்களுடைய உள் உறுப்புகளையும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நான் சொல்கிறேன், அந்தந்த வயதினருக்கு என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் வருமோ அதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு பாதிப்பு அப்படின்னு கூட நான் சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வர இருக்கிறதுனால ரிஸ்க் அப்படிங்கிறது ஹெல்த்தில் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி பணம் வரக்கூடிய வழிவகைகளும் நல்லா இருக்குது. ஆனால் பணம் வரப்போகுது அப்படின்னு இந்த ஷார்ட்கட்ஸில் போகிறது, அந்த ரிஸ்க் எடுக்கிறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்களாம் வந்து எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க இல்லையா, அந்த ஜட்ஜ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது நியாய தர்மத்தோடு ஜட்ஜ் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி சில விஷயங்கள் பிடிக்குதோ, உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க நல்லவங்களாக பார்க்குறதும், உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க என்ன தான் நல்லது சொன்னாலும் கேட்காம போகிறதுமே வந்து குரு பேச்சை கேட்காம போகிறது தான் அது. மை ஓன் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பெரும்பாலான துலாம் ராசிக்கு அப்படிங்கிறது உண்டு. அதனால் உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணணும்னு வந்தாலே உங்களுக்கு வந்து கோபம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். டக்குன்னு ஒரு கோச்சிக்கிறது, என்ன சொல்ல வந்தாங்கன்னு முழுசாக கேட்காம போகிறது, இந்த மாதிரி இந்த குரு அதிசார பயிற்சிலாம் வரப்போ கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு வந்து எப்போவுமே சுக்கிரன், அதாவது அசுர குரு இல்லையா, அந்த சுக்கிரன் எப்படி இருந்தார்னா அசுரருக்கெல்லாம் குருவாக இருந்தாராம். அதனால தான் வந்து இந்த யுத்தமே நடந்தது இந்த குருவுக்கும் அசுர குருவுக்கும். அப்போ இந்த குரு என்ன முயற்சி பண்ணார்னா, தர்மத்தின்படி நீ வா, தர்மத்தின்படி வா அப்படிங்கிறது தான் அந்த யுத்தமே. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரு உங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் கொடுப்பார். நீங்கள்லாம் வந்து குருவாயூர் போய்க்கிறது நல்லது. குருவாயூர் போய் அங்கே நல்லபடியாக ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே பிரசாதங்கள் வாங்கிட்டு வந்து, ஏன்னா துலாம் ராசிக்கு பொதுவாகவே வந்து உணவு பிரியர்கள் நீங்கள்லாம். ஏன்னா அந்த உணவே உங்களுக்கு ஒபிசிட்டியை கொடுத்துட்றது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தில் இஷ்யூஸ் கொடுத்துட்றது, டயபெட்டிக்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் பிரசாதம் வாங்கி உண்ணும் பொழுது அது மருந்தாகவே மாறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதே குரு உங்களுக்கு சொல்கிறார். அதனால குருவாயூருக்கு கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்கள் போயிட்டு வரணும். அக்டோபர் 18, 2025 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு வந்து பெயர்ச்சியாகி போகிறார். அதே இது நவம்பர் மாதம் திரும்பி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கே போகிறார். அதுதான் அதிசார பயிற்சி, அதாவது ரிவர்ஸில் போகிறது அப்படின்னு சொல்கிறது. குருனா யார்? குரு வந்து அவர் தேவகுரு இல்லையா, அவரை வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்கிறது. தேவர்களுக்கெல்லாம் அவர் குரு. அப்போ குரு இருக்கிறப்ப என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். குரு வந்து பிள்ளை பேராகட்டும், திருமணம், செல்வம், செழிப்பு, அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் குரு ரொம்ப மங்களமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா. சனிக்கிட்டிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு அப்படின்னு இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாரும் பயந்துக்கிறது யாருக்கு பயந்துக்குவாங்க? சனிக்கு பயந்துக்குவாங்க. நிஜமாலுமே யாருக்கு பயந்துக்கணும் தெரியுமா? குருக்கு தான் பயந்துக்கணும். ஏன் அப்படின்னா குரு ஞானக்காரகன், அதாவது தர்மமாக இருந்தால் மட்டுமே குரு உதவி பண்ணுவார். இல்லை அப்படின்னா தர்மம் தலை காக்கும். கிருஷ்ணர் எப்படி வந்து லேட்டாக வந்தாலும் பாண்டவர்களுக்கு வந்து தர்மப்படி எப்படி யுத்தம் பண்ணணுமோ அதை சொல்லி கொடுத்து வெற்றி அடைய வச்சார் இல்லையா.
தர்மத்தின் பக்கமே கிருஷ்ணர் நிற்பார், தெய்வம் தர்மத்தின் பக்கமே நிற்கும் அப்படிங்கிறது தான் வந்து குருவோட கொள்கையே. அதனால ஜஸ்ட் லைக் தட் குரு வந்துட்டாரு, எங்களை எல்லாம் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு நியாய தர்மத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து குரு நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், புரிகிற மாதிரி சொல்லுங்கள், எங்களுக்கு அது புரியல. பயிற்சினா என்ன, அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வண்டியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே பஸ்ஸில் போயிருப்போம். இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு அந்த பஸ்ஸு நிற்கிது, பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகிறப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? பஸ்ஸு ரிவர்ஸில் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் பஸ்ஸு அங்கேயே தான் நிற்கிது, பஸ்ஸு ரிவர்ஸில் போகலை. அந்த மாதிரி குரு என்ன ஆகுறாருன்னா, குரு ஜென்ரலாகவே ஒரு வருடம் ஒரு 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 ராசி கட்டத்தில் இருப்பார். மொத்த ராசி கட்டங்களையும் சுற்றி வரக்கு 12 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 13 மாதங்கள் ஒரு ராசியில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் வந்து குரு பயிற்சியாக நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போயிட்டு இதே மாதிரி நான் எப்படி உங்களுக்கு ரிவர்ஸ் சொன்னேன், அந்த மாதிரி இப்போ ரிவர்ஸ் போகிறார். இப்போ அப்படியே அதாவது நம்மளுடைய பூமி சுழற்சி எப்படி காட்டுது அப்படின்னா, இது வந்து வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுது. அதாவது ஜென்ரலாக குரு பாட்டுக்கு முன்னோக்கி தான் போகணும், வக்ரம் அடைகிறாரு. வக்ரம்ங்கிறது ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம், நிதானத்தை இழந்து அதாவது இந்த இடத்துல என்ன ஆகுறாருன்னா, குரு கொஞ்சம் லேட் பண்ண போகிறார். என்னென்ன செழிப்புகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரோ டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுவார் குரு? ஏன் ஸ்டாப் ஆகுறாரு? குரு உங்களுக்கு கொஞ்ச நேரம் யோசிக்க வைப்பார். இப்போ நம்ம வந்து தெய்வ தரிசனங்களுக்கு போகிறோம், காத்திருந்து தரிசனம் பண்ணிட்டு வரோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு அப்படியே டயர்ட் ஆகும், எப்படா கடவுளை பார்ப்பான்னு பார்த்துருவோம். அதே தான் வந்து இந்த ரிவர்ஸ் போயிட்டு ரெட்ரோகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு வந்து பின்னோக்கி போன மாதிரி தெரியும், திரும்பவும் அதே பழைய நிலைமைக்கு அவர் மறுபடியும் இந்த வருட கடைசியிலே திரும்பவும் வந்துடுவார். கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வானியல் சாஸ்திரப்படி அந்த வானத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்னால அப்படி நம்மளுக்கு அந்த பூமியோட சுழற்சியால் அப்படி தெரியுது. அதாவது குரு வந்து கொஞ்சம் கிராஜுவலாக, அதாவது சாதாரணமாக எடுத்தோன்னு ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் குரு கொடுக்க மாட்டார், நிதானமாக தான் கொடுக்குவார். சனி வந்து லேட் பண்ணி புல் பேக் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் குரு வந்து குரோத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு கண்ணுக்கு நேராக தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த உழைப்பை போடணும், எனக்கு கண்ணு முன்னாடி ஒரு செல்வம் வரப்போகுதுங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா, அது இன்னும் நிதானிச்சு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் வந்து அதிசார பயிற்சி அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது என்னென்ன ராசிகளுக்கு இந்த அதிசார பயிற்சி என்னென்ன மாதிரியான நல்லதை எப்படி கொடுக்க போகிறாரு, என்ன பாடத்தை கற்பிக்க வராரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு அப்படின்னாலே பாடம் கற்பிக்க தானே வராரு. அதுவும் இந்த அதிசார பயிற்சி எப்படி தெரியுமா, ஒரு கிளாஸில் இருந்து புதுசாக இன்னொரு கிளாஸுக்கு ஒரு வாத்தியார் போகிறப்ப அந்த வாத்தியார் எப்படி நம்மள்ட்ட பிஹேவ் பண்ண போகிறாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இப்போது இந்த அதிசார பயிற்சியும் நம்மளுக்கு உணர்த்த போகக்கூடிய விஷயமா இருக்கும். சரி, இந்த குரு அதிசார பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் அப்படின்னா, கடகம், ரிஷபம், மீனம், இந்த 3 ராசிகளுக்குமே வந்து குரு அதிசார பயிற்சி நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும். நான் சொன்ன சில விஷயங்கள் இருக்குல்லையா, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட்டே அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்போ, மிதுனம், தனுசு, மகரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த அதிசார பயிற்சியில். ஏன்னா குரு கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை அப்படிங்கிறது உருவாகிவிடும். குரு உருவாக்க மாட்டார், குரு பின்தங்கி இருக்கிறதுனால அப்படி அமையக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறதுனால கவனம், மிக கவனம் அப்படின்னே நான் இந்த 3 ராசிகளுக்கும் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் ஓகே அதாவது ஒரு மத்தியமமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் பிரச்சனை இல்லை, உங்களையெல்லாம் குரு அதிசார பயிற்சி பெருசாக ஒன்றும் தாக்க போகிறது இல்லை அப்படிங்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஷம், கன்னி, துலாம், விருச்சகம், கும்பம், உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மத்தியமமான ஒரு பலன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது சொல்லுது. பொதுவாகவே குரு அப்படிங்கிறவர் எதுக்கு வராரு அப்படின்னாலே, நம்ம செஞ்ச தவறுகளிலிருந்து சுட்டி காட்டி அதை சரி செய்யறதுக்கு தான். அப்போ இந்த குரு அதிசார பயிற்சியை பார்த்து நம்ம எதுக்கு பயந்துக்கணும்னா, தர்மத்துக்கு தான் பயந்துக்கணும். சில பரிகார முறைகள்லாம் சரியான முறையில் பண்ணி பயபக்தியோடு பண்ணி இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், திருப்பி அதே பேட்டர்ன் அந்த ரெப்பிட்டேஷனுக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற குருக்கெல்லாம் வந்து வாக்கு கொடுத்துடணும். நம்ம குரு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலே அவர் வந்து நம்மளுக்கு டீச்சர் தானே, அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ஓகே இனிமேல் நீ இந்த தவறு பண்ணக்கூடாது, இனிமேல் அந்த தவறு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம அந்த தவறு பண்ணுறோன்னா கர்மத்தின் பாதையில் போயிடுவோம். இது எப்படின்னா, கர்மத்திலேருந்து தான் தர்மத்துக்கு போகணுங்கிறது தான் விதி. அப்போ அந்த கர்மத்திலேருந்து தர்மத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், செஞ்ச தவறுகளை திரும்பவும் செய்யாமல் இருக்கணும்,
அதே போல் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு முயற்சி பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா, தர்மத்தின் பாதையில் நம்மளால் போக முடியாது. குருங்கிறவர் ஒரு முயற்சி பாதையை காட்டக்கூடியவர். என்னங்கிறது ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்குறதுல தப்பில்லை. ஆனால் ரொம்ப நிதானமாக அந்த ஞானத்தோட நம்ம அந்த தெய்வத்தை நம்பி, இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி நம்ம செய்கிறப்போ, குரு காட்டுற வழி அப்படிங்கிறது சிறந்த வழியாக இருக்கும். எல்லாருடைய ஜாதகத்திலையுமே வந்து குரு நல்லா இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கு பயந்துக்கிறத விட குருக்கு தான் பயந்துக்கணும். ஏன்னா சனியாவது தண்டனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்து திரும்ப திரும்ப சரி பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குரு ஒருத்தங்களுக்கு கெட்டுருச்சு அப்படின்னா மீள்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்போது இந்த குரு தட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, குரு தட்சணைலாம் செழிப்பானா குருக்கு வந்து கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது. அந்த குரு தட்சணையில் பேரம் பேசுகிறதோ, அந்த குரு தட்சணையில் வந்து இது பண்ணினா போதுமா அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்குவாதங்கள் இருக்கிறதோ, சந்தேகமோ, குருனாலே சந்தேகமே படவே கூடாது. குருவை நம்ம சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு குரு தோஷமோ குரு பலம் கம்மியாக இருக்குங்கிறது அர்த்தம். அது குரு தோஷமாகவே பார்க்கப்படுது. அதாவது குருமார்களுடைய வழிப்படி போங்கன்னு சொல்கிறது இல்லை, குருமார்கள் சொல்கிறத கேட்டு அந்த பாதையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலே குருவோடைய அருள் செழிப்பாகவே நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.